வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்போட 2023-25 சைக்கிள்ல நம்ம இந்தியன் டீம் ரொம்பவே முக்கியமான 10 டெஸ்ட் மேட்சஸை அடுத்த 4 to 5 மந்த்ஸ்ல ஆட போறாங்க. அதுல மொத சேலஞ்ச் பங்களாதேஷ் டெஸ்ட் சீரிஸ். இது என்னதான் நம்ம ஹோம்ல ஆட போற டெஸ்ட் சீரிஸா இருந்தாலும் பங்களாதேஷ் நம்ம லைட்டா எடுத்துக்க முடியாது. ரீசெண்டா பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா பாகிஸ்தான்லயே ஒரு கன்வின்சிங் டெஸ்ட் சீரிஸ் வின்னுக்கு அப்புறம் இந்தியால ஆட வராங்க. இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் நாங்களும் ஒரு ஸ்ட்ராங் கண்டெண்டர்ஸ் தான், நாங்களும் ஒரு ஸ்ட்ராங்கான டீம் தான் அப்படின்னு பங்களாதேஷ் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இது ஒரு ஈஸியான டெஸ்ட் சீரிஸா இருக்க போறது கிடையாது. அதுக்கு ஏத்த மாரியே ஒரு ஸ்ட்ராங்கான 16 மெம்பர் ஸ்குவாட தான் பிசிசி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அத பத்தின ஒரு ஓவர்வியூ, பிளஸ், மைனஸ் அண்ட் ப்ராபபிள் 11 என்னவா இருக்க போகுது அதெல்லாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் ஷோ கிரிக்கெட் குமார். ஃபர்ஸ்ட்டு ஸ்குவாட பார்த்தோம்னா, ஒரு சூப்பரான எக்ஸலன்ட்டான ஸ்குவாட, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்குவாட தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஹை குவாலிட்டி பேட்ஸ்மேன், நம்மளோட 3 ஹைலி எஃபிஷியன்ட் ஸ்பின் பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸ், டாப் குவாலிட்டி ஃபாஸ்ட் பவுலர்ஸ். நம்மளோட இந்தியன் கண்டிஷன்ஸ்க்கு கிவன் த ஃபார்ம் அண்ட் ஃபிட்னஸ் ஆஃப் த பிளேயர்ஸ் இது ரொம்ப சூப்பரான ஸ்ட்ராங்கான ஸ்குவாட். ஷமி ரெக்கவர் ஆகி டீமுக்கு திரும்பி வருவார்னு எதிர்பார்த்தோம். பட் அவர் இன்னும் ஃபிட் ஆகல. என்சிஎல் ரெக்கவரி போயிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் தேர்ட் சீமருக்கான கண்டெஸ்ட்ல ஆகாஷ் தீப்பையும் எஸ்தேனும் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க 2 பேத்தையும் செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றதை விட அவங்க 2 பேரும் இந்த ஸ்பாட்டை ஏர்ன் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். 2 பேருமே டொமஸ்டிக் சர்க்யூட்ல ரொம்பவே சூப்பராக கன்சிஸ்டண்டாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. தே டிசர்வ் டு பி ஹியர். ஆகாஷ் தீப் இங்கிலாந்து டெஸ்ட் சீரிஸ்ல ஒரு நல்ல டெபியூ கொடுத்தாரு. அவர் மறுபடியும் டெஸ்ட் சீரிஸ்ல செலக்ட் பண்ணியிருக்காங்க. அது அவருக்கு நல்ல கான்ஃபிடன்ஸை கொடுக்கும். யஷ் தயால் லெஃப்ட் ஆர்ம் சீமர், பாலை நல்லா ஸ்விங் பண்ணக்கூடிய பவுலர். ஆர்சிபிக்கு போன வருஷம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஆர்சிபியோட லாஸ்ட் இயர் டர்ன் அரவுண்டில் ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு இவரோடதுன்னு சொல்லலாம். அவரையும் செலக்ட் பண்ணியிருக்கிறது ரொம்பவே வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். பட் விளையாட போகிற 2 கிரவுண்டுமே ஸ்பின் ஃப்ரெண்ட்லி கண்டிஷன்ஸாக தான் இருக்க போகுது, சென்னை அண்ட் கான்பூர். ஸோ மோஸ்ட்லி 2 சீமரோட தான் போகிற மாதிரி இருக்கும். நார்த் இந்தியாவில் இப்போ மான்சூன் சீசனோட எண்டு. ஸோ மழை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய இடத்துல மழை பேஞ்சிட்டு இருக்கு. இப்போ கூட ரீசெண்டாக நொய்டாவில் ஆப்கானிஸ்தான் வர்சஸ் நியூசிலாந்து டெஸ்ட் மேட்ச் மழைனால அபண்டன் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது நடந்து கான்பூரில் கண்டிஷன்ஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு ஹெல்ப் ஆகிற மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா மேபி தேர்ட் சீமருக்கு போக வாய்ப்பு இருக்குது. பட் அதுக்கும் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஆஃப் சீம் பவுலர்ஸாக பும்ரா அண்ட் சிராஜ் தான் இருக்க போகிறாங்க. ஆகாஷ் அண்ட் எஸ்தேல் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். தென் ரிஷப் பண்ட் பேக் இன் டெஸ்ட் கிரிக்கெட். இன்ஜுரிக்கு அப்புறம் அவரோட பெஸ்ட் ஃபார்மெட்டுக்கு திரும்பி வராரு. என்னடா ரிஷப் பண்டோட பெஸ்ட் ஃபார்மெட் டெஸ்ட்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டில் இப்போ வரைக்கும் அவரோட பெஸ்ட் ரிசல்ட் டெஸ்ட் கிரிக்கெட்டில் தான் வந்திருக்கு. ஒரே செஷனில் மேட்சை மாற்றக்கூடிய எபிலிட்டியும் ஸ்கில்லும் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். இப்போ கூட துலீப் டிராஃபியில் ஒரு குயிக் ஃபேர் நாக் ஆடி கொடுத்து இந்தியாவோட விக்டரிக்கு நல்லாவே கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாரு. ஸோ அவர் தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் விக்கெட் கீப்பராக இருக்க போறாரு. அண்ட் அவரோட பிரசன்ஸ் இந்தியன் டீமை இன்னுமே ஸ்ட்ரென்தன் பண்ணும். துருவ் ஜுரல் இங்கே ஸ்டாண்ட் பை கீப்பராக தான் இருக்க போறாரு. இங்கிலாந்து சீரிஸில் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாரு. கீப்பிங்கும் சரி, பேட்டிங்கும் சரி, ரெண்டுமே சூப்பராக பண்ணியிருந்தாரு. பட் இருந்தாலும் இந்த சீரிஸில் ஒரு பேக்கப் கீப்பராக தான் இருக்க போறாரு. அதே மாதிரி தான் சர்ஃப்ராஸ் கானும். அவரும் இங்கிலாந்து சீரிஸில் சூப்பராக ஆடினாரு. டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் சொல்லவே வேணாம், ரன்ஸாக அடிச்சு குவிச்சிட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் அவரும் இங்கே பேக்கப் பிளேயராக தான் இருக்க போறாரு. ராகுலும் ஸ்ரேயஸ் ஐயரும் இன்ஜினியரால் போனதுனால சர்ஃப்ராஸ் கானுக்கு ஒரு நல்ல டெபியூ கிடைச்சது. அதனால கேபிட்டலைஸ் பண்ணி நல்லா பர்ஃபார்மும் பண்ணாரு. பட் இப்போ ராகுல் திரும்பி ஸ்குவாட்குள்ளே வராருங்கிறப்போ ஆப்வியஸ்லி அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி சர்ஃப்ராஸ் கான் வெயிட் பண்ணி தான் ஆகணும். மேபி ஒரு எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மனோட போகலாம்னு நினச்சாங்கன்னா சர்ஃப்ராஸ் கான் டீமுக்குள்ளே வரலாம். அடுத்து நம்மளோட ஸ்பின் ஜாம்பவான்கள் அஸ்வின், ஜடேஜா, அக்ஷர் அண்ட் குல்தீப். இதில் இந்த 3 ஆல்ரவுண்டர்ஸும் நம்ம இந்தியன் டீமுக்கு ஸ்டெபிலிட்டி, ஃப்ளெக்சிபிலிட்டி, ஸ்ட்ரென்த்னு எல்லாமே கொடுக்குறாங்க. பவுலிங் சொல்லவே வேணாம், பேட்டிங்லேயும் 3 பேரும் அசத்துவாங்க. அக்ஷர் டாப் ஆர்டர்லேருந்து லோவர் மிடில் ஆர்டர் வரைக்கும் எங்கே வேணால் யூஸ் பண்ணலாம். லோவர் ஆர்டரில் இந்த 3 பேரோட பேட்டிங் கான்ட்ரிபியூஷன் நம்ம இந்தியன் டீமுக்கு ஒரு மிகப்பெரிய போனஸ்னே சொல்லலாம். குல்தீப்பும் இருக்கனால மேபி 4 ஸ்பின்னரோட ஆடக்கூட வாய்ப்பு இருக்குது. அப்படி 4 ஸ்பின்னர் ஒரு சீமர் ஆடினா கூட பேட்டிங் பவுலிங் ரெண்டுத்துலையுமே நல்ல டெப்த் இருக்கும். அந்த ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் லக்ஸரி தான் இந்த 3 ஆல்ரவுண்டர்ஸும் நம்ம இந்தியன் டீமுக்கு கொடுக்குறாங்க. பட் இது நம்ம இந்தியன் கண்டிஷன்ஸ்க்கும் ஸ்பின் ஃப்ரெண்ட்லி கண்டிஷன்ஸ்க்கு மட்டும் தான் சூட் ஆகும். ஓவர்சீஸில் ஆடுறப்போ, குறிப்பாக பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி, அப்புறம் WTC ஃபைனல், இதெல்லாமே ஆஸ்திரேலியா அண்ட் இங்கிலாந்து ஆடுறப்போ நமக்கு ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் கண்டிப்பாக தேவை. அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் தெளிவாக டிஸ்கஸ் பண்ணுவோம். தென் பேட்டிங்னு பார்த்தோம்னா ரோஹித், ஜெய்ஸ்வால், கில், கோலி, ராகுல் எல்லாமே வேர்ல்ட் கிளாஸ் பேட்ஸ்மேன்ஸ். எல்லாருமே நல்ல ஃபார்மில் இருக்காங்க. ராகுல் ஒரு ரிலையபிள் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன். இங்கிலாந்து சீரிஸில் இன்ஜுரினால வெளியே போனார். அவரும் திரும்பி வராரு. டேரெக்டாக 11ஸ்லேயே வருவார். கில்லு தான் இன்னும் டெஸ்ட் கிரிக்கெட்டில் பெருசாக அவர் ப்ரூவ் பண்ணலை. T20 அண்ட் ODI ஃபார்மெட்டில் அவர் கான்ட்ரிபியூட் பண்ண அளவுக்கு டெஸ்ட் கிரிக்கெட்டில் இன்னும் அவரோட பெஸ்ட்டை நாம பார்க்கல. மேபி இந்த டெஸ்ட் மேட்சஸில் அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார், அவரோட பெஸ்ட் ஃபார்மை கொடுப்பாரு அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஓவராலாக பார்த்தா இது ஒரு எக்ஸலன்ட் சாய்ஸ் ஆஃப் பிளேயர்ஸ் அண்ட் பிரில்லியன்ட் செலெக்ஷன். பிளேயிங் 11 பார்த்தோம்னா ரோஹித் அண்ட் ஜெய்ஸ்வால் ஓப்பனிங், நம்பர் 3ல கில், நம்பர் 4ல கோலி, அதுக்கப்புறம் ராகுல், விக்கெட் கீப்பர் ரிஷப் பண்ட், அதுக்கப்புறம் 3 ஆல்ரவுண்டர்ஸ் அஸ்வின், ஜடேஜா அண்ட் அக்ஷர், ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு பும்ரா அண்ட் சிராஜ். ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஆஃப் 11 இருக்க போகுது. 4 ஸ்பின்னர்ஸ் ஆடுறதுக்கு தேவை இருக்காது. ஸோ 3 ஸ்பின் பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸ் போதும். குல்தீப் அக்ஷருக்கு பதிலாக ஆட வைக்கலாம். பட் அக்ஷர் எங்கே வேணால் பேட்டிங் ஆடுவார். ஒரு கொலாப்ஸ்லேருந்து நம்மளை சேவ் பண்ண முடியும். பங்களாதேஷ் கிட்டேயும் டாப் குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. ஸோ அக்ஷர் கண்டிப்பாக என்னோட 11ல் இருப்பார். நான் முன்னாடி சொன்ன மாதிரி கான்பூரில் மேபி மழை வந்து கண்டிஷன்ஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு ஃபேவர் ஆகிற மாதிரி இருந்தால் அப்போ எஸ்தயால் தேர்ட் சீமராக உள்ளே வரலாம். அப்போ அக்ஷரை ட்ராப் பண்ணி தான் ஆகணும். ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் சர்ப்ரைஸாக சிராஜுக்கு பதிலாக எஸ்தயால செகண்ட் சீமராக கௌதம் கம்பீர் ஆட வைப்பாரான்னு பார்க்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எஸ்தயால டேரெக்டாக நீங்கள் கொண்டு போய் ஓவர்சீஸில் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்தியன் கண்டிஷன்ஸில் ஹோம் டெஸ்ட் மேட்சஸில் 1 or 2 மேட்சஸ் அவருக்கு சான்ஸ் கொடுத்தா அது அவருக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய கான்ஃபிடன்ஸையும் கொடுக்கும்.
ரொம்ப நாளா நம்ம இந்தியன் டெஸ்ட் கிரிக்கெட்ல ஒரு நல்ல லெஃப்ட் ஆர்ம் பவுலர் கிடையாது. ஸோ அந்த ஸ்பாட்ட ஃபில் பண்றதுக்கான கேப்பபிலிட்டி இவருக்கு இருக்கு. இவர கரெக்ட்டா க்ரூம் பண்ணா இந்தியாக்கு நல்ல பவுலரா கண்டிப்பா இவரு வருவாரு. அண்ட் நான் முன்னாடி சொன்ன மாரி ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டர் வேணும்னா, சிராஜ ட்ராப் பண்ணிட்டு சர்ஃப்ராஸ ஆட வைக்கலாம். பட் இது எல்லாமே ரேர் கேஸ் சினாரியோஸ் தான். ஸோ இதெல்லாம் நடக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. நான் முதல்ல சொன்ன 11 தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸா இருக்க போகுது. ஸோ அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த ஸ்குவாட பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லுங்க. வேற எந்த பிளேயரையாவது இன்க்ளூட் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்களோட 11ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் தட்டிட்டு இந்த வீடியோ புடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக்க தட்டி விடுங்க.